அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. உயிருக்கு உயிரா லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அவளுக்காக சாகலாம் கூடாது, நம்ம வாழ்ந்துதான் காட்டணும்னு வாழ்ற. ஆனா ஆனா எனக்காக ஒருத்தன் சாகர நிலைமைக்கு போய் அவனால நான் ஏய் ஏய் ஜோ, என்னாச்சு? எதுக்காக அழுகுற? உனக்காக ஒருத்தன் சாக அழாத. சொல்லு, என்னதான் ஆச்சு? ஜீவா, அது அது வந்து நீ ஃப்ரெண்டா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்ன மாதிரி நானும் உன்கிட்ட. ஏய் ஜோ, தாராளமா சொல்லு. இத நீ என்கிட்ட சொல்றதுனால ஒரு பெரிய மாற்றம் வருமான்னு நினைச்சேனா? வருதா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா உன்னோட மனசு ரொம்ப லேசா இருக்கும். அடுத்த செகண்ட் உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்னா நீ இதனால எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன்னு புரியுது. சொல்லு ஜோ, ஒரு நல்ல நண்பனா என்ன நினைச்சி சொல்லு. சரி, ஓகேடா. காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது என் கூட படிக்கிற ஒரு பையன் என்ன லவ் பண்றேன் என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தான். ஆனா எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அப்பதான் என் ஃபேமிலியில ஒரு பெரிய இஷ்யூஸ் போய்கிட்டு இருந்தது. சொந்த பந்தத்தை நம்பி அப்பா எல்லாத்தையும் விட்டு ஏமாந்து எனக்கு அப்பல இருந்து யார் மேலேயும் நம்பிக்கை இல்ல. என் கையே தனக்கு உதவினேன். நானும் எங்க அப்பாவும் தனியா வந்து எங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைம்ங்கிறனால அது மாதிரி இந்த லவ் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா என் நேரம் என் பின்னாடியே சுத்தி சுத்தி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். டெய்லி அவனை திட்டாத நாள் இல்ல. அவ்வளவு திட்டினாலும் வெக்கமே இல்லாம மறுநாள் வந்து நிப்பான். அவங்கிட்ட ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற, ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்டா என்னெல்லாம் பார்த்ததும் பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். அதனால நீ எனக்கு ஓகே சொல்ற வரைக்கும் நான் டெய்லி இப்படி உன் பின்னாடியே வந்துட்டு இருப்பேன், நீ எங்க போனாலும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் என் பின்னாடி சுத்த தினம் அவனை பார்க்க எல்லாம் பிடிக்கல. இருக்க வெறுப்பு தான் அதிகமாச்சு. நானும் எவ்வளவோ திட்டி பார்த்தேன், மஞ்சு பார்த்தேன், அப்பா கிட்ட சொல்லி பேச சொன்னேன், எதுக்குமே கேட்கல. அவன் இஷ்டப்படி அவன் சுத்திக்கிட்டே இருந்தான். நீ ஏன் சொல்லுடா, உண்மையானவனா நல்லவனா அவன் என்ன பண்ணணும்? பிடிக்கலன்னு சொன்னா ஒதுங்கி போக வேண்டியதானே? மனசளவுல ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். நானும் பொறுத்து பார்த்தேன். ஒரு நாள் நல்லா பிடிச்சி செருப்பால அடிச்சு விட்டேன். செருப்பாலையா? கொஞ்சம் உசாராதான் பேசணும் போல. என்னடா யோசிக்கிற? இல்ல ஒண்ணு இல்ல, நீ அடுத்து சொல்லு. செருப்பால அடிச்சதும் அடுத்து மறுநாள் இருந்து வராம இருந்துட்டானா? வராம இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேனே. ஆனா அந்த கேனுக்கு இருக்கு. இந்த சத்தியமூர்த்தி மக ஜோதிகாவை தான் நான் லவ் பண்றேன். நான் அவகிட்ட எவ்வளவு சொல்லியும் என் காதல அவ ஏத்துக்க மாட்டேங்கிறா. என்னால அவ இல்லாம வாழ முடியாது, அதுக்காக நான் என் உயிரையே விடுறேன்னு சொல்லி சைக்கோ என் பேரை எழுதி வச்சு சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டான். ஐயோ, அப்புறமா எப்படியோ ஒரு வழியா அவனை காப்பாத்திட்டாங்க. ஆனா அவனோட பெத்தவங்க, அவன் சொந்த பந்தம் எல்லாரும் என்னைய பத்தி யோசிக்கல, புரிஞ்சுக்கல. உன்னால தாண்டி என் அவன் சாவ போயிட்டான். நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டா அப்படி இப்படின்னு. அதை விட ரொம்ப மோசமா நீ எதுவும் சொல்லாமையா அவன் இத்தனை மாசம் உன் பின்னாடி சுத்தி இருப்பான். உனக்காக உயிரை விட துணிஞ்சிருப்பான். வேணுங்கனே பசங்களை மயக்கி அவங்கள சுத்த விட்டு அலைய விட்டு அப்புறம் இப்படி வேணான்னு சொல்றீங்களேன்னு அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசி ரொம்ப கஷ்டப்படுத்தி எங்க ஸ்ட்ரீட்ல வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. ஐயோ, நீயே சொல்லுடா, இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த மூஞ்ச நான் ஒழுங்கா பாத்துருக்க கூட மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் செருப்பால அவன் கணத்துல பலான்னு விடும்போதுதான் இந்த முகரக்கட்டைய கூட பார்த்தேன். அது வரைக்கும் அவன் என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டேன். பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். பக்க பிடிக்கும்னு சுத்திக்கிட்டே இருந்தா செருப்பால அடிக்காம என்ன பண்ணுவேன்? அதுக்காக எனக்கு இப்படி ஒரு அசிங்கம் கெட்ட பேரு என்ன அப்பா புரிஞ்சுக்கிட்டனால அதுல இருந்து என்ன மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இன்னும் அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. ஒரு நிமிஷம். இல்ல, நீ சொன்ன எல்லாம் ஓகே. இந்த லவ் ஃபெயிலியர்னால பசங்க கஷ்டப்படுவாங்களா? மனசு வலிக்குமா? இதெல்லாம் எதுக்கு கேட்ட? என்னோட கதையை எதுக்கு கேட்ட? இல்லடா, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி என்ன வந்து பார்த்து பேசிட்டு தான் அவன் ஊருக்கு எங்கேயோ போயிட்டான். ஓ, போயிட்டானா? ஒரேதா போலடா ஊருக்கு. சரி, ஏதோ ஒண்ணு போயிட்டான்ல. போமத்துல என்ன சொன்னா? என்ன சொன்னானா, என் காதல் உனக்கு ரொம்ப ஈஸியா போச்சுல, என் காதலை புரிஞ்சுக்காத, நீ எனக்கு வேண்டாம், நீ எப்போ உன்னை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். வாழ்க்கையில நான் பண்ண ஒரே தப்பு உன்னை பார்த்தாதான், உன்னை லவ் பண்ணணும்னு நினைச்சாதான். காதல் வலி உனக்கு எப்படின்னு புரியல, நீ எனக்கு தீராத வலிய கொடுத்துட்ட. இந்த பாவம்லாம் உன்னை சும்மா விடாது. ஏனாலும் பாரு, ஃபியூச்சர்ல உனக்கு அமையிற பையன் ரொம்ப தரங்கட்டவனா மோசமா அமைஞ்சு வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நொடியும் கஷ்டப்படும் போது நான் மிஸ் பண்ணிட்டேன் நினைப்பேன்னு எனக்கு சாபா விட்டுட்டு போயிட்டாடா. சுத்தம். அவன் அப்படி பேசின பிறகுதான் எனக்கு யோசனை வந்தது. என்னடா இது, காதல் வலி அவ்வளவு கொடுமையானதா? காதலிச்சா வலிக்குமா? லவ் ஃபெயிலியர்ங்கிறது அவ்வளவு பெரிய மோசமான வலியா? எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கும் லவ்வுக்கு செட் ஆகாது. என்னோட ஒரே ஃப்ரெண்ட் பையங்கிலி மட்டும்தான். அவ எல்லாத்தையும் பாப்பா பேசுவா, ஆனா லவ்னு இப்ப வரைக்கும் அதனால லவ் ஃபெயிலியர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நீ ஒரு தடவை லவ் ஃபெயிலியர்னு சொன்னியா? அதான் உன்கிட்ட அந்த லவ் ஃபெயிலியர்னா எப்படி இருக்கும், அது ரொம்ப வலிக்குமா, அதுக்காக சாக கூட துணிவாங்களா, அதான் உன்கிட்ட கேட்கலான்னு கதையை கேட்டேன். அடி பாவி, ஒருத்தன் உன்னை சபிச்சுட்டு போனாங்க இருக்காக தேவையே இல்லாம எத்தனை படக்கதையை என்ன சொல்ல வச்சுட்ட. ஓ
முதையே இதுக்குதான் தெரிஞ்சிருந்தா சிம்பிளா ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருப்பேனே. நான் என்னமோ இவ லவ் ஃபெயிலியரான ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறான்னு அதுல எவ்வளவு சுவாரஸ்யமா ரசிக்க ரசிக்க சொல்லி அதை ஃபெயிலியர் ஆக்கி முடிச்சேன். எல்லாம் போச்சா? ஏய் சோனமுத்தோ போச்சோ? என்ன போச்சா? ஒன்னும் போகல. நீ கண்ணீரத்தோட. இல்லடா, இதெல்லாம் நினைக்கும் போது என்ன அறியாமையா அழுக வந்துரும். அடாச்சே, கண்ணீரத்தோடமா. ஏன்டா? கொஞ்ச நேரம் அழுதாதான் என் மனசு ரிலாக்ஸா. இங்க பாரு, நான் பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன். ஏனா நீ படிச்ச பொண்ணு தானே, கூறு இருக்கா? கூறா? மயமா அதுனா என்னன்னு அடுத்து ஒரு கதையை கேட்டுறாத. இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி அவன் ஒரு சைக்கோவா கூட இருக்கலாம். என்னமோ ஃபேமிலியோட உன்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு போய் தொலைஞ்சானே, அது படி சந்தோஷம் நினை. நான் இப்ப நாட்டு நடப்பு அப்படிதான் இருக்கு. பொண்ணு என்னதான் வேண்டான்னு சொன்னாலும் நீ தான் வேணும் வேணும்னு சுத்தி சுத்தி வந்து என்ன லவ் பண்ண உனக்கு என்னடி கசக்குதுன்னு பசங்க நிறைய பேர் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. ஐயோ, என்னடா சொல்ற? ஆமா, என்னமோ அவன் கொஞ்சம் நல்லவனா இருப்பான் போல, அதான் கண்காணாம போயிட்டான். ஆமா, இதெல்லாம் நடந்து எத்தனை வருஷம் ஆகுது? 5-6 வருஷம் இருக்கும். இப்ப வரைக்கும் அவனால எந்த தொந்தரவும் இல்லையே. அவனாலே தொந்தரவு இல்ல, ஞாபகம் மட்டும் எதுக்கு தொந்தரவு? அதையும் தூக்கி தூர போடு. இல்லடா, இருந்தாலும் எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. ஆனா அவன் பேசின பேச்சுல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவனை கஷ்டப்படுத்திட்டோமோன்னு. ஐயோ, இதுதான் எமோஷனலா பிளாக்மெயில் பண்றது. இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பத்தியா பேசினா ரொம்ப உன் மனசு இறங்குமா, நம்மள தேடி அவ வருவாளா அப்படிங்கறக்காக கூட அவன் பேசிருக்கலாம். என்னடா சொல்ற? ஆமா, எவ்வளவோ ட்ரை பண்ணி முடியல. சாகுற அளவுக்கு போய் வீட்டுல எல்லாரும் திட்டி பிரச்சனை ஆயிடுச்சு. இனியும் நம்ம எமோஷனல கொஞ்சம் வெளியே விட்டோம்னா பொண்ணுங்க தான் எப்பவுமே எமோஷனலுக்கு அடிமையாச்சு. அதனால நீ லவ் பண்றேன்னு எதுவும் சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு அவன் இப்படி பண்ணிருக்கான். அப்போ மொத்தம் ஏதாவது அட்ரஸ், போன் நம்பர்? ஆமாடா, ஏதாவது ஒண்ணுனா எனக்கு கால் பண்ணுனே. அவன் போன் நம்பர்னு ஒரு இதுல எழுதி கொடுத்தான். பாத்தியா, நான் சொன்னேன்ல, இதெல்லாம் எமோஷனலா பிளாக்மெயில் பண்றது. ஆனா நீ ஏதோ அவனுக்கு கால் பண்ணலையே. சீச்சி, நம்பரையே தூக்கி தூர போட்டுட்டு வந்துட்டேன். அது என்னன்னு கூட பாக்கல. தப்பிச்ச. நீ திரும்ப மட்டும் அவனுக்கு கால் பண்ணிருந்த இந்நேரம் மாட்டி அவனால தினம் அழுதுகிட்டு இருந்திருப்ப. என்னவோ? இங்க பாரு, இதுக்கு நீ ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தனால அவங்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோ. ஏன்டா அப்படி எல்லாம் பண்றாங்க? அது ஒரு சில பேர் அப்படிதான். ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களோட எப்படி வெளிப்படுத்தன்னு தெரியாம இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அத அவங்க பேரண்ட்ஸ் தான் சரி பண்ணணும். நாம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் நீ சொன்னது ஒரு லவ் ஸ்டோரி எல்லாம் கிடையாது, சைக்கோ ஸ்டோரி. இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணணுங்கிற அவசியமும் இல்ல. அத 2 பேர் லவ் பண்ணி பிரிஞ்சாதான் அது லவ் ஃபெயிலியர். ஒருத்தே மட்டும் லவ்னு சுத்திட்டு நான் சாக போறேன்னு சாகர முடிவுலாம் எடுத்தா அதுக்கு பேர் லவ் இல்லமா, லூசுத்தனம். அப்படியா? ஆமா, இதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி ஏதாவது ஒரு பெரிய ஆழமான கிணத்துல தூக்கி போட்டுட்டு நீயா இரு, இதெல்லாம் மறந்துரு. ஜீவா, அப்பனா அவன் எனக்காக தான் சாக போனானே. இங்க பாரு ஜோ, நான் சீரியஸா பேசுறேன். தெரிஞ்சா தெரியாமலே நீ அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. உன்னோட லவ்ங்கிறதுல நீ விழுந்திருந்த. இப்ப நீ இப்படி இந்த அளவுக்கு இருப்பியாங்கிறது கூட சந்தேகம். ஏதோ ஒண்ணு உன்னை தடுத்து காப்பாத்திருச்சேன்னு நினைச்சுக்கோ. அது மாதிரி அவன் பண்ணது லவ்னு சொல்லிட்டு நமக்கும் லவ் ஃபெயிலியர்னு சொல்லி சுத்தாத. ஜீவா, அப்பனா இத பத்தி நம்ம கவலைப்படணும்னு அவசியமே இல்லையா? எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி. டெய்லி கண்டிப்பா ஒரு தடவையாவது நான் நினைச்சிருவேன், நமக்காக தானே அவன் சாக துணிஞ்சா. ஒருவேளை அவன் செத்து மட்டும் இருந்திருந்தா சத்தியமா நான் உயிரை விட்டுருப்பேன்டா. ஏன்னா இதுவே நமக்காக ஒருத்தன் சாக துணிஞ்சா நினைச்சேவும் ஏன்னா அந்த ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு கொல்லுது. அவன் நிஜமாலே செத்து இருந்தா என்னால அப்படி வாழவே முடியாது தெரியுமா? நீ என்ன லூசா? ஒன்னாலங்காத. உனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவனா வந்தா அவனா போனா, நீ எப்படி காரணமாவ? இருந்தாலும் என் பேர் சொல்லிதானே. நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் காரணம் இல்லாம இருந்திருக்கலாம். நான் ஏதோ ஒரு சின்ன விஷயம் அவனுக்கு என்ன பிடிக்கிற மாதிரி நான் நடந்திருந்திருப்பேன்ல. இப்படியெல்லாம் யோசித்தே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்டா. ஜீவா, ஏய் ஜீவா. அட, இப்படி ஒரு நல்ல பொண்ணா? ஏய் முட்டைக்கண்ண முழியா. என்ன ஜோ? அதுங்கள என்ன யோசனைக்கு போன? அது ஒண்ணு இல்ல, ரொம்ப நல்லவன. இல்ல ஒண்ணு இல்ல. இல்லடா, நான் சொன்னேல அது மாதிரிலாம் நினைச்சு. எதுவுமே நினைக்காத. ஓ மனசு சுத்தம் தங்கம். அதுபடி நீ நல்லா இருப்ப. விடு, அவன் நாட்டுக்கு போறான் சைக்கோ. உனக்கான ஹேண்ட்ஸமா சும்மா ஹீரோ மாதிரி ஒரு பையன் வருவான். சீச்சியா? போதும்பா போதும். இந்த காதல் கல்யாணம் கடைசி வரைக்கும் எனக்கு வேண்டவும் வேண்டாம், எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அது மாதிரி இந்த குடும்பங்க சொந்தங்க எல்லாத்தையுமே நான் வெறுக்கிறேன். சொந்தத்தாலையும் கஷ்டப்பட்டுட்டேன், லவ்வாலையும் கஷ்டப்பட்டுட்டேன். இனி எனக்கு எங்க அப்பா, எங்க அப்பாக்கு நான் கடைசி வரைக்கும் டேட் லிட்டில் பிரின்சஸா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன். நல்ல பையனும் வேண்டாம், நொல்ல பையனும் வேண்டாம்.
இல்ல ஜோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன்னோட ஒரு நல்ல குணத்துக்கு உன்னோட நேம் ஸ்டார்டிங் லெட்டர் ஜேல ஆரம்பிக்குதா, அதே மாதிரி ஜேல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பையன் உனக்கு அமைவான். அவன் உன்ன தங்கமா தாங்கலாம். தங்கமாவா? எனக்கு என்ன உயிர் இல்லையா? எங்க அப்பா என்ன தங்கமா தங்கமான்னு கூப்பிடுறதே போதும். அவன வந்து என்ன தங்கமா தாங்க வேண்டாம். சரி சரி, ஓகே ஓகே, இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா முடிச்சுக்கலாம். ஏய் என்னது? உனக்கு எனக்கு என்ன இருக்கு? நீ லவ் ஃபெயிலியர்னு சொன்னதும் என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. அது மாதிரி ரொம்ப வருஷமா என் மனசுல ஊர்த்திக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு உன்னால நான் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். நீ என் மனசுல எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்ல. கண்டிப்பா சொல்ல போனா உன்கிட்ட பேசினாதான் நான் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன். எனக்கு இது போதும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்காகலாம் உன் கூட அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற பேர்ல டிராவல் பண்ண முடியாது. எனக்கு எப்பவும் சிங்கிளா இருக்கிறதான் பிடிக்கும். ஏஹே, நானே ஒரு மொரட்டு சிங்கிள், என்கிட்ட நீ சிங்கிள்ங்கிறத சொல்றியா? வாட்? ஆரம்பிச்சிட்டியா? இல்ல புரியல. ஏமா தாயே, புரியவே வேண்டாம். நான் உண்மையா லவ் பண்ணி அந்த லவ்வோட வலிய அனுபவிச்சு அதுல இருந்து மீண்டு வந்தவன். ஐ எம் ஸ்ட்ராங் பாடி. சொல்ல போனா மொரட்டு சிங்கிள். இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ யாரோ நான் யாரோ. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இதோட கட் பண்ணிரலாம். ஓகே, கட்டிங் கட்டிங். ஓகேடா, டன். அப்புறம் கடைசியா ஒரு வார்த்தை, பை. ஐயா, என்ன நம்ம ஒண்ணு நினைச்சு சொன்னா இவ பாய் சொல்லிட்டா? அவ்வளவுதானா? அவசரப்பட்டுட்டியே குமாரு. இப்படி எல்லாம் பேசினா அவ அச்சச்சோ இல்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு முக்கியம்னு சொல்லுவான்னு தானே நினைச்ச. ஒரு சைக்கோ பையனையே சுத்தல்ல விட்டுருக்கா. நீ எல்லாம் ஏமாத்துறோம். சரி ஓகே, நமக்கு லவ் தான் செட் ஆகாதுன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப்பும் செட் ஆகாது போல. ஜீவா, கடைசி வரைக்கும் நீ மொரட்டு சிங்கிள் தான்டா. ஒரு நிமிஷம். என்னடா ரெண்டு பேர் லவ் ஸ்டோரிய மாறி மாறி சொன்னாங்க? இப்படி சொல்றதுனால இவங்களுக்குள்ள ஏதாவது அப்படி இப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தோம்ல. ஆனா இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் கூட கட் ஆயிடுச்சா? அதனால இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிக்க மாட்டாங்க, சண்டை போட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இனிமேல் தான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு தரமான சம்பவம் இல்ல சண்டையே இருக்கு. அத போக போக பார்க்கலாம். கண்ண 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 உருட்டி உருட்டி என்ன மிரட்டுனா நான் என்ன சிற்பிள்ளையா? பேசாதீங்க, நீங்க பேசாதீங்க. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க, இத நான் பாத்துக்கிறேன். தீரு, அப்பனா எனக்கு பேச உரிமை இல்லையா? என்னதான் இருந்தாலும் நான் வெளியே இருந்து வந்தவ தானே, அடுத்தவ தானே. வீட்டுக்கு வந்த மருமக என்னைக்கும் மகள ஆக முடியாது, ஆகவே முடியாது. தப்புதான் தீரு. இனி கண்டிப்பா உங்களை மீறி நான் எதுவுமே பேச மாட்டேன், எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். நான் எப்பவும் இது என்னோட குடும்பமா தான் நினைக்கிறேன். அதனாலதான் சுபா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். இந்த ஒரு செகண்ட் என்ன பேசுறதுன்னு தெரியாம உங்ககிட்ட ஒரு வார்த்தை தெரியாதனமா பேசி இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லாம போச்சு. என்னாலதான், எனக்கு நல்லா புரியுது என்னாலதான். வீட்டுல வந்த பிரச்சனைக்கும் காரணம். சாரி திரு, சாரி. இனி கண்டிப்பா பேசுற வார்த்தையை யோசிச்சு பேசுவேன், யோசிச்சு பேசுவேன். வாசுகி, வைஷாத்த இங்கதான் இருக்கியா? ஆமாங்கத்த. சொல்லுங்கத்த. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. வீட்டுக்குள்ள ஆளை காணோம், வீட்டுக்கு பின்னாடி தான் இருப்பேன்னு நினைச்சேன். என்ன தனியா வந்து உட்காந்துட்ட? ஏதாவது நினைச்சு கவலைப்படுறியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பார்த்தாலே தெரியுது, இங்க நீ மட்டும் இல்ல, அங்க இன்னொரு மனுஷனும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னொரு மனுஷனா? திருவா இருக்குமா? உன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தூது நானு. பேச கூப்பிடவா? என்னத்த இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யாரத்த? சொல்லுங்க, நானே போய் பேசுறேன். நம்ம வீட்ல என்ன? இருமா ஒரு நிமிஷம். என்னங்க, என்னங்க இங்க வாங்க. மாமாவா? நான் வாசுகி கிட்ட பேசணும், நான் வாசுகி கிட்ட பேசணும். நானும் அப்பையில இருந்து புலம்புறாரு. போய் பேசுங்கண்ணா, நான் வந்து பேசணுமா? உங்க மாமாக்கு ரொம்ப சேட்டதான். அத்த மாமா, மாமா வாங்க மாமா. உட்காருமா. மாமா. அம்மாடி, ரொம்ப ரொம்ப சாரிமா. மனசு ஃபுல்லா ஒரே கஷ்டம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மாமா என்ன மாமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சாரியா மாமா? இல்லம்மா, நான் வேணும்னா திருவ திட்டல. அது வந்து மாமா என்ன வேணாலும் இருக்கட்டும், நான் கூட பேசினதான் தப்பு மாமா. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. நீ பேசாம யார் பேசுவா? இல்ல மாமா, அது நீங்க கோபத்துல இருக்கும்போது. தப்புதாம்மா. திருவ திட்டினது சூழ்நிலை. அதுக்கு சரி சரி ஓகே, அந்த பேச்ச விடலாம். ஆனா அந்த நேரம் டக்குன்னு உன் மேல கோபப்பட்டுட்டேன். சாரிமா. ஐயோ மாமா, நீங்க எங்க கோபப்பட்டீங்க? நான் தான் மாமா புரியாம பேசக்கூடாதுங்கிற இடத்துல பேசி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். ஐயோ நீ வேறம்மா. நான் தான் கஷ்டப்படுத்திட்டேன். அதை விட திரு உன்கிட்ட கோபமா பேசினதும் என்னால அதை ஏத்துக்க முடியலமா.
என் பிள்ளைய சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைப்பேன். அப்படிப்பட்ட நானே உங்க 2 பேத்துக்கும் நடுவுல வாசுகி. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நீ புரிஞ்சுக்கிட்டியா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. என் மகன் உன் மேல கோபப்பட்டானா அது என் மேல உள்ள பாசங்கிறத விட உன் மேல உள்ள அக்கறை. நம்ம பொண்டாட்டி எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம். நீ ஏதாவது பேசி நான் ஏதாவது உன்கிட்ட கோபமா பேசிட்டா நீ கஷ்டப்படுவியோன்னு நினைச்சுதான் அவனே உன்னை பேச விடாம கோபமா கத்துனது. மாமா ஆமாமா, அதான் உண்மை. என் மவனை பத்தி எனக்கு தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட கோபப்பட்டதும் உன் முகம் இப்படி வாடி இருக்கிறத என்னால பார்க்க முடியலமா. நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நீங்க சிரிச்சு சந்தோஷமா இருந்தாதான் இந்த வீடே நல்லா இருக்கும். நீங்க இப்படி இருக்கிறது இல்லம்மா. மனசு கடந்து உறுத்துச்சு, அதான் உன்கிட்ட பேசிடலான்னு. சாரிமா. மாமா ப்ளீஸ் திரும்ப திரும்ப சாரி சொல்லாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எதுவுமே நினைச்சுக்கல மாமா. இனிமே இந்த மாதிரி ஊட பேசக்கூடாது, நம்ம மேலதான் தப்பு. நான் கொஞ்சம் பேசாம அமைதியா இருந்திருந்தா கூட நீங்க 2 பேரும் பேசுறதுல பொறுமையா போயிருப்பீங்க. ஆனா நான் ஊட பேசுறதுனாலதான் நீ கூட கொஞ்சம் பேசுற மாதிரி ஆயிப்போச்சு. நான் தான் மாமா உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஐயோ இல்லம்மா, அவன் எனக்கு மகனா இருக்கலாம். ஆனா உனக்கு புருஷனாச்சுல. ஒரு வார்த்தை சொன்னா அதை எப்படி நீ ஏத்துக்க முடியும்? நீ உன் புருஷனுக்கு எடுத்து கேள்வி கேட்கதான் செய்யணும். அதை நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேமா. இல்ல மாமா, அப்பாக்கும் மகனுக்கும் இடையில எவ்வளவோ இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு நான் தான் மாமா விட்டு விலகி இருக்கணும். தெரியாம அந்த இடத்துல பேசுனது ஏன் தப்புதான். மாமா ப்ளீஸ் சாரி மாமா. வாசுகி. இல்ல மாமா. சரியா போச்சு. வாசுகி. ஹலோ போதும் போதும், இதோட 2 பேரும் நிறுத்திக்கோங்க. நான் அப்படியே கிளம்புறேன். நான் போனதும் என்னமோ பண்ணுங்க. வைஷு. இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு? அவரார் வீட்டுல கோபப்படுவீங்களா? அப்புறம் நீங்களே சமாதானப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீதான் நான் தான் அப்படின்னு பேசிக்குவீங்களா? நடுவுல இருக்கிற நான் சாலா மரகதம் 3 பேர் மட்டும் ஐயோ என்னடா அது வீட்டுல இப்படி எல்லாம் நடக்குதே, இப்படி பிரச்சனை நடக்குதே, நாங்க மட்டும் புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்கணும். வைஷு என்ன ஆச்சு? இதுக்கு மேல 2 பேர் ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. உனக்கு என்ன பொறாம? இதெல்லாம் நல்லதுக்கு இல்லங்க. பேசுற பேச்செல்லாம் பேசிட்டு பெரிய மன்னிப்பு கேக்குறாராம். அம்மாடி வாசுகி. அத்தை போதுமா? போதும் போதும். இவ்வளவு நேரம் என்னதான் நடந்துச்சுன்னு தெரியாத ஒரு குழப்பத்துல இருந்த நீ இப்ப நீயும் ஏன் மேலதான் தப்பு நீ மன்னிப்பு கேக்குற. நல்லா இருக்கு 2 பேத்துக்கும். உனக்கு என்ன? என் மருமக கிட்ட நான் என்னமோ பேசுவேன். பேசுவீங்க. வாசுகி என்னமா பேசாம இருக்க சொல்லு. என்னடி சிரிக்கிற? ஆமா உண்மைதான். எனக்கும் என் மாமாவுக்கு நடுவுல என்ன வேணாலும் இருக்கும். நாங்க எப்படி வேணாலும் பேசிக்குவோம். அப்படி சொல்லுமா. கேட்டியா? நல்ல காது கொடுத்து கேட்டுக்கோ. இவ்வளோ நேரம் நல்லா புலம்புன்னு புலம்பிட்டு இப்ப மருமகளை சமாதானப்படுத்திட்டோங்கிற ஒரு இது. ஆமா அத வெளியே சொல்லிக்காத. மாமா சொல்லுடா கண்ணு. சாரி மாமா. அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எதுக்குமா? அதானே அதான் மாறி சாரி சொல்லிக்கிட்டீங்களே, இனி என்ன மாறி தேங்க்ஸா? வைஷு. அது ஒண்ணு இல்ல, இவ்வளவு நேரம் ஜீவா கிட்ட பேசிட்டு இருந்தேனா அதான் அவன மாதிரி கொஞ்சம். அவன மாதிரி அவன் பேசுறதே தாங்க முடியல. அதனால போதும், அவன மாதிரி எல்லாம் யாரும் பேச வேண்டாம். ஓகே பேச வேண்டாம் நான் சொல்றீங்க. நீங்க 2 பேர் மட்டும் சந்தோஷமா பேசி நல்லா இருக்காது. குடும்பத்தை கூப்பிட்டுருவோம். எத்தனை நாள் ஆச்சு எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி. இதுல இன்னைக்கு சரத்தும் வேணி வேற ஊருக்கு கிளம்புறாங்க. அவங்க வர 1 வாரம் ஆகும். அதனால எல்லாரையும் கூப்பிட்டு ஒண்ணு போல ஜாலியா பேசிட வேண்டிதான். இதோ 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன். எதுக்குமா சாரி தேங்க்ஸ் எல்லாம்? இல்ல மாமா, நான் பேசுனது தப்புன்னு எனக்கு புரிஞ்சது. ஆனா உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப உங்ககிட்ட சாரி கேட்டதும் தான் நிம்மதியா இருக்கு. அப்புறம் மாமா தேங்க்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நான் கஷ்டப்பட்டுட்டேனோ நினைச்சு என்கிட்ட வந்து இப்படி பேசுனீங்களே, அதுக்கு மாமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்னமா நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? இங்க பாரு, நீயும் என் பொண்ணு மாதிரி தான். எனக்கு இந்த வீட்டுல எல்லாரும் ஒண்ணுதாமா. யாரையும் பிரிச்சு எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நீ என்ன மாமனாலதான் பாப்பியா? அப்பாவா பார்க்க மாட்டியா? என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? இதுக்கெல்லாம் நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்கடா என்ன நடக்குதுங்க? ஏன்டா இப்படி? அது எப்படி எங்களை விட்டுட்டு நீங்க மட்டும் வந்து கதை பேசலாம்? டேய் ஜீவா. என்ன மாமா என்ன நடக்குதுங்க? உங்க மருமகே நான் இருக்கேன். என்ன மருமக கூட பாச போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க? அடே கழுத, அதுங்கள எப்படிடா? அதெல்லாம் அப்படிதான் மாமா. நீங்க தண்ணின்னா நாங்க என்னையா நிப்போம். ஏண்டானா உனக்கு காது கேட்காதா? அந்த கண்ணி. டேய் சக்தி பாரா, எப்ப பாரு இந்த மாடு திட்டிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நீ என்னன்னு கேட்க மாட்டியா? இதோ இப்ப கேக்குறேன். டேய் ஜீவா சொல்லுடா காட்டெருமை. ஏன்டா எந்நேரம் என் பொண்டாட்டி திட்டிக்கிட்டே இருக்க? அது வந்து உன் தங்கச்சியா உரிமையா 4 அடி அடிடா. பாத்தியா
அவளால முடியாதுன்னு என் அண்ணன்காரன்ட்ட கோர்த்து விடுறான். வாடா காட்டருமா கவனிச்சுக்கிறேன். சரியான ஆளு ரெண்டு பேரும். ரெண்டு பேர் மட்டும் இல்ல, வீட்டுல உள்ள எல்லாரும் அப்படிதான். ஆமா ஆமா, அத சொல்லு. டேய் சரத்து, அப்பா என்னடா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா? அதெல்லாம் பண்ணியாச்சுப்பா. இன்னும் 2 மணி நேரம் இருக்குப்பா கிளம்ப. சரி சரி ஓகேடா, முத கூட்டிட்டு போற, பத்து கவனமா கூட்டிட்டு போ. சரிங்கப்பா. அம்மாடி வேணி, மாமா ஏதாவது கோபப்பட்டா திட்டினானா உடனே மாமாக்கு கால் பண்ணிடு, நான் கவனிச்சுக்கிறேன் இந்த பயல. சரிங்க மாமா. சரியா? ஓய் மாமா மாமா. என்னம்மா? முத பொறுமா, இப்ப பேசுறது வேணியா? டேய் திரு, அதுதான்டா நானும் நம்ப முடியாம பாத்துட்டு இருக்கேன். வேணி குரல் மாதிரியே கேக்குதே, ஆனா வேணிதானா? வீரமச்சான் வேணியே தான். என்னடா நடக்குதுங்க? எனக்கே தெரியலடா. இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, இனி புலியா மாறிடுவா. ஜீவானா என்ன கிண்டலா? ஐயோ, உன்னெல்லாம் கிண்டல் பண்ண வேணாமா, நீ என் தங்கச்சி ஆச்சே. டேய் உடன் பிறப்பே. அப்படியா? ஐயோ, எனக்கு எதிரி வேற யாரும் இல்ல. நான் தான்டா, நான் மட்டும் தான். ஏய் சரி சரி அத விடுங்க. அம்மா மாமா அப்படின்னு ஒரு ஆள் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சது. என்ன பேசுறாங்கன்னா கேப்போமே. மதியனி, அவ்வளவு ஆர்வமா? ஆமா குழந்தனாரே. ஓகே ஓகே. என்னத்த சொல்ல போறான்னு தெரியலையே. அம்மாடி வேணி, ஆரம்பிச்சு விடுமா. வைரமாமா நீங்களும் கேட்டுக்கோங்க. ஊருக்கு போய் ஏதாவது சேட்டை பண்ண சொல்ல சொன்னீங்கல்ல. ஆமா. இங்கேயே சேட்டை பண்றாங்க மாமா. ஐயோ, என்னத்த சொல்றான்னு தெரியலையே. சேட்டையா? ஒருவேளை கிச்சனுக்குள்ள நடந்தத அது எப்படி சொல்லுவா? அதெல்லாம் சொல்ல மாட்டா. வேணிமா. ஜீவானா. என்னம்மா அது சேட்டை? டேய் ஜீவா. மாமா, இதோ இங்கதான் மாமா இருக்கேன். இதோ கவனிச்சுக்கிறேன். இந்த வீட்டுல நம்மள மட்டும் பேச விட மாட்டாங்களே. ஓய் என்ன மாமா? அது வந்து என்னவா இருந்தாலும் சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன். என்னவா இருந்தாலும் சொல்ல. எசக்கு பசக்கா வாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் உன் காதை மூடுவேன். என் காதை போடாம புடிச்ச காட்டெருமை. கம்மன் இரேண்டா. ஏமாதி என்ன சொல்ல போறா? எங்கங்க சொல்ல விட்டாதானே ஆளாளுக்கு பேச்சு கொடுத்தா. அதானே, அது என்ன செட்டுன்னு தெரியாம கைகால்லாம் துருங்குது. ஏமா வேணி, டக்குன்னு போட்டு உடமா. எதடானா உன் தலையவா? எனக்கு எதிரி வேற எங்கேயும் இல்ல. அப்பா சாமி, உன்கிட்ட நீ பேசுறப்பா, இந்த டயலாக்கே சொல்லி கொள்ளாத. அது அந்த பயம் இருக்கட்டும். ஐயோ, என்னத்த சொல்ல போறான்னு தெரியலையே. ரொம்ப நாளா நல்ல பையனா இருந்துட்டு கிச்சனுக்குள்ள போனதும் கொஞ்சம் கெட்ட பையனா இருந்தேன். அதை கண்டு சேட்டன்னு சொல்லிடுவாளோ. வேணி. மாமா அது வந்து நாங்க 2 பேரும் இப்ப ஊருக்கு கிளம்புறோம்ல. ஆமா. வைஷ்வதா சொன்னாங்க உனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோன்னு. சரிமா, எடுத்து வச்சிட்டியா? அததான் மாமா சொல்ல வந்தேன். இப்ப வரைக்கும் என்ன எதுவுமே எடுத்து வைக்க விடல. ஓ, இந்த சட்டை வேற பண்றானா? ஆமா மாமா, என்னோட சேலை தாவணி எதுவுமே எடுத்து வைக்கல மாமா. நான் பெருசா பெட்டியை பேக் பண்ணிட்டு கிளம்பலாங்கிறாங்க. என்னன்னு கேளுங்க மாமா. அங்க போய் நான் உடுத்திட்டு போன ஒரே துணியாவா உடுத்த முடியும்? அடடடடா, ரொம்ப நல்ல பொண்ணு. ஏய் படுவா ராஸ்கல், என்னடா? இல்லப்பா, அவ எது ஏன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தா. அதான் நீ பேசாம உட்காரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு. எப்பா சரத்து, அதுக்காக அந்த பிள்ளை துணியை கூட எடுத்து வைக்க மாட்டியாப்பா? பாவம் பிள்ளை இல்ல. அந்த கனி அதெல்லாம் எடுத்தாச்சு. ஓ எடுத்தாச்சா? ஆமா ரத்னப்பா, அவகிட்ட சொல்லல, அதான் அப்படி. டேய் ராஸ்கல், அது என்னடா அப்படி? ஏதா இருந்தாலும் பிள்ளைகிட்ட சொல்லணும், புரியுதா? சரிப்பா. அம்மாடி, சத்தம் போட்டுட்டேமா. சரிங்க மாமா. மாமா ஆனா அது ஒண்ணு இல்லடா கண்ணு, இவருக்குதான் அப்படியே பேக்ல நீட்டா பேக் பண்றோங்கிற நினைப்பு. அதனால உன்னை தொட விடாம எல்லாத்தையும் பேக் பண்ணிருக்கான். இல்ல மாமா, ஏன் இது? அதெல்லாம் எடுத்து வச்சிட்டானா? 4-5 சேலை, உனக்கு பிடிச்ச 4-5 தாவணி. ஓ, எடுத்து வச்சிட்டாங்களா? எடுத்து வச்சாச்சு. ஓகே மாமா, எத்தனை தடவை கேட்டேன் சொல்லவே இல்ல. அதான். இந்த மாதிரி தாமா சேட்டை பண்ண சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நல்லா திட்டுறேன். சரிங்க மாமா. சரிதான். புருஷன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கானே, என்ன ஏதுன்னு கொஞ்சம் திரும்பி பாப்போம். ஏதாவது ஒண்ணு பேசுவோம். எந்த நினைப்பாது இருக்கா? எல்லார்கிட்டயும் பேசுவாளாம், என்கிட்ட மட்டும் முகத்தை கூட பார்க்க மாட்டாளாம். ஓகே, கோபம்தான். இன்னும் எனக்கும் உன் மேல கோபம் இருக்கு. அது மாதிரி நான் திட்டினதை நினைச்சு நீயும் கோபப்படுவ. ஆனாலும் புருஷன் பக்கத்துல உட்காந்து திரும்பி பாக்குறது இல்லையா, பேசுறது இல்லையா? நாமளும் ரத்னா பாட்டை போட்டு கொடுத்துடலாமா? நான் அதுக்கு மேல போட்டு கொடுப்பேன். யாரு? நானேதான். என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கா? வச்சுக்கோங்க. எனக்கும் தான் உங்க மேல பயங்கர கோபம். பேசவே மாட்டேன். ஏதாவது சொன்னீங்க ரத்னமா மட்டும் போட்டு கொடுத்துருவேன். ரொம்ப சந்தோஷமா. என்னடா திருப்பையிலே அங்கங்க புகையுது. வைரப்பா, உங்க காதுல விழுந்துச்சு? ஐயோ, நான் எதையுமே கேட்கலையே. சரிங்க வைரப்பா, குட்டி வெளுத்து போடுவேன். அந்த பிள்ளைட்டு கோபப்பட்டு இருந்தேனா? உனக்கு என்னடா கோபம்? வைரப்பா, சவுண்ட் கொடுக்காதீங்க. கோபமா? எனக்கா? அதெல்லாம் வருமா? கல்யாணம் முடிச்ச பிறகு கோபத்தெல்லாம் எதிர்பார்க்க கூடாது வைரப்பா. நான் பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியே இரு. ஓகேப்பா, இந்த குடும்பத்துலதான் எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க.
பொம்பளை பிள்ளைங்க கிட்ட மட்டும் ஆம்பளை பசங்களுக்கு எல்லாருமே ரொம்ப கெட்டவங்க. டேய் புலம்பாதடா, அந்த அளவுக்கா வெளியே கேக்குது. சரி ஓகே, அடக்கி வாசிப்போம். சரத்து என்னடா? என்னப்பா பொண்டாட்டிக்கு சுடிதார் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டியோ? ஏன்டா கேக்குற? ஆமா, இத கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமாக்கும். என்னையோட ட்ரெஸ் எதுவுமே அவளை பேக் பண்ண விடாம நீயா தெரியாம எடுத்து வச்சிருக்கேனா? அது கண்டிப்பா புதுசா சுடிதாரோ இல்ல டாப்ஸோ தான் இருக்கும். எப்படி? ஆமாமா, இத கண்டுபிடிக்க டிசிபி சரத்தைய வர சொல்ல முடியும். டேய் சரத்து. வீரானா, கேக்க பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அதே மாதிரி அங்க போய் ஒரு வாரம் ஸ்டே பண்ண போற. இனி ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கோ. கேக்குற எல்லாமே வாங்கி கொடு, புரியுதா? சரி வீரானா. ஐயோ என்னங்க, என்ன இன்னும் புரியாமையே பேசிட்டு இருக்கீங்க? பொண்டாட்டிக்கு சுடிதார் டாப்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கணுங்கிற ஆசையில பொண்டாட்டிக்கு தெரியாம எல்லாத்தையும் வாங்கி பேக் பண்ணிருக்காரு. இதுல நீங்க ஏதாவது வாங்கி கொடுன்னு சொல்லவா வேணும்? அதானே மதி, இன்னும் உன் புருஷன் பச்சை புள்ளையா இருக்கான். ஏய் ஜீவா. சரி ஓகே சரத்து, கொடுத்து வச்ச மகராசாண்டா. நம்ம வீட்லயே ஹனிமூனுக்கு போற முதல் நீதான். என்ஜாய் பண்றா, என்ஜாய் பண்ணு. பொறாம லைட்டா. டேய் டேய் டேய், சரி ஓகே. என்னடா சுடி டாப் தானா? அங்க கரெக்டா கண்டுபிடிச்சோமா? ஆஹாவா, அப்பனா அதுக்கும் மேல. அதுக்கும் மேலயா? வெயிட் அண்ட் see. ஓகே ஓகே, புரியுது புரியுது. எல்லாரும் இந்த அளவுக்கு சந்தோஷமா இத பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு பேசணும், கோபப்பட்டோம், எதையுமே பிள்ளைக்கு மனசுல வச்சுக்காம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசி சிரிச்சுக்கிட்டு ஒற்றுமையா இதெல்லாம் பார்க்க என் கண்ணை பற்றும் போல. அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. ஆனாலும் சித்தார்த் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனையை கொண்டு வரணும்னு நினைக்கிறவன் எதுக்காக சரத்துக்கு இப்படி ஹனிமூன் ட்ரிப் ஏற்பாடு பண்ணணும்? என்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. அதுவும் சிந்துவை வச்சு மிரட்டும் போது என்னால எதுவும் யோசிக்கவும் முடியல. சரத்துக்கும் வேணிக்கும் அங்க போய் ஏதாவது தொந்தரவு இல்ல, சரத்து எதா இருந்தாலும் பாத்துக்குவான். இருந்தாலும் சரி ஓகே, சரத்து கிட்ட சொல்லிடலாம். சரத்து, ரத்னப்பா, சரத்து உன்கிட்ட எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் அப்பா எச்சரிக்கையா சொல்றேன். உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஊருக்குன்னு ரொம்ப தூரம் போற. ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பா. நீ மட்டும் இல்ல, வேணியவும் நல்லா பாத்துக்கோ. சரிங்கப்பா. யாரையும் சீக்கிரம் நம்பாத. அது மாதிரி ரொம்ப சேஃபா. ரத்னாப்பா, முழுக்க முழுக்க ரொம்ப உஷாராவும் இருப்பேன், சேஃபாவும் இருப்பேன். அது மாதிரி ரொம்ப சந்தோஷமாவும் போயிட்டு வருவேன். என்ன நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்க. உங்க எல்லாரையும் விட்டுட்டு ஒரு வாரம் போறமேன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. டேடே ரொம்ப ஃபீல் பண்ணாத. நாங்கெல்லாம் ஜாலியா ஒரு வாரம் இல்லடா, மாச கணக்குல ஊட்டியில போய் ஸ்டே பண்ணிட்டு வந்தோம். ஆமா ஆமா, அதுவும் ஜாலியா ஆளப்பாரு. டேய் திரு, ஆமால நீ எல்லாம் ஊட்டிக்கு. டேய் வரேன்டா, அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன். நான் கூட சரத்து தான் ஃபர்ஸ்ட் ஒன் நினைச்சேன். நீ தானே ஆரம்பிச்சு விட்ட வேலை. உனக்கு எங்கடா எரியுது? அதான்டா கண்டுபிடிக்க முடியல. ஜீவா. ஓகே ஓகே மாமா. ஏய் சரி, நீங்க எல்லாரும் வந்தீங்க. வைஷு, சாலா, மார்கதம், என் அக்கா. மாமா அவங்களையும் தான் கூப்பிட்டோம். நீங்களாம் போய் பேசிட்டுங்க, நாங்க சமையல் வேலையை முடிச்சிட்டு அப்படியே சாப்பாடு எல்லாம் இங்க எடுத்துட்டு வரோம். எல்லாரும் சேர்ந்து இங்கவே சாப்பிட்டுடலாம்னு சொன்னாங்க. ஓ ஓகே ஓகே. சரத்து, வைரப்பா, சாப்பிட்டதான் அப்படியே கிளம்புங்கப்பா. அப்பதான் உங்களுக்கு ட்ரெயினுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு அப்பப்போ டைம் கிடைக்கிறன எல்லாம் கண்டிப்பா கால் பண்ணுங்க. சரிங்கப்பா. சரி ஓகே. இனி நம்ம சரத்து வேணிய மூணாறுல பார்க்கலாம். ஆமா ஆமா, இப்ப கிளம்புனாங்கன்னா காலையில மூணாறுல மீட் பண்ணுவோம். ஆமா ஆமா. ஓய் வேணி, சொல்லுங்க. ரெடியா? போலாமா? போலாங்க. போயிட்டு வாங்க.